ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோகாசன பகுதியோடு இணைந்திருக்கிறோம். யோகாசனம் என்றால் என்ன? உடல், மனம், ஆன்மா இது மூன்றையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த பயிற்சியினூடாக நிறைய பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆதவன் டிவி உங்களுக்கான ஒரு யோகாசன பகுதியை உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக நாங்கள் நிறைய பயன்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நின்ற நிலை ஆசனம், இருந்து செய்யக்கூடிய ஆசனம், படுத்து செய்யக்கூடிய ஆசனம்னு சொல்லி நிறைய வகையான ஆசனங்களை இதனுள்ள நாங்கள் செய்ய போகிறோம். இதில் சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், முழங்கால் பிரச்சனை இருக்கிறவங்களா இருக்கட்டும், கதிரையில் இருந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் சொல்லி சில நோய்களுக்கு உட்பட்ட ஆக்களா இருக்கட்டும், படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு கூட செய்யக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகளை இந்த பகுதியினூடாக உங்களுக்கு தரலாம்னு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இதை தொடர்ந்து ஆதவன் டிவியை நீங்கள் பார்த்து இந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் யோகாசன பகுதியோடு இணைய போகிறோம். இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். இன்று நாங்கள் பார்க்கவிருக்கும் ஆசனம் ஆதவன் டிவி வழியாக உடலையும் மனதையும் இலகுபடுத்தக்கூடிய, உடலை தளர்வுபடுத்தக்கூடிய பயிற்சிகளை செய்யலாம்னு இருக்கோம். முதலாவது எங்களோட பயிற்சியோடு இணைந்திருக்கும் எனது மாணவர்களோடு இந்த பயிற்சிகளை ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் இப்போ அமர்ந்திருக்கும் ஆசன நிலை பத்ம ஆசன நிலை. எல்லாருமே இந்த ஆசனத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. சுகாசன நிலையிலிருந்து செய்யலாம். ஸோ நாங்கள் இருக்கை நிலையிலிருந்து செய்யக்கூடிய சில தளர்வான பயிற்சிகள், உடம்பை லூசன் பண்ணி கொள்ளக்கூடிய பயிற்சிகள் தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ மெதுவாக உங்களோட கால்களை கலட்டிக்கொள்ளுங்க. கால்களை நீட்டி கால்கள் ரெண்டையும் தளர்வுபடுத்தி கொள்ளுங்க. முகத்தில் ஒரு சாதாரண சிரிப்பு, அழகான சிரிப்பு. ஆழமான மூச்சு எடுத்து விடுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட். சுகாசன நிலைக்கு வாங்க. சாதாரண இருக்கை நிலை. இதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சில உடலை தளர்வுபடுத்தக்கூடிய பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த பயிற்சி உங்களோட உடம்பையும் மனதையும் இருக்க நிலையிலிருந்து தளர்வு நிலைக்கு கொண்டு வரும். நரம்புகள் இலகுவாக்கக்கூடியது. உங்களோட உடம்பு ரொம்பவே இறுகு போய்பட்டு இருக்குது, இரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா இந்த மாதிரியான பயிற்சிகள் உங்களோட இரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தி சோர்வு நிலையிலிருந்து ஒரு சுறுசுறுப்பான நிலைக்கு உங்களை கொண்டு போகும். சரியா? ஸோ உங்களோட தோட்பட்டையை நல்லா ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. முழங்கால பிடிச்சு கொள்ளுங்க. முதலாவது தலைக்கும் கழுத்துக்குமான பயிற்சி. மெதுவாக உங்களோட தலையை தூக்கி மூச்சோட மேலே பாருங்க. ஆப். மூச்சை வெளியே விட்டு கொண்டு கீழே, டவுன். அப், மேல, கீழே, மேல், கீழ். அப், மேல பாருங்க. சாதாரண மூச்சில இந்த நிலையில ஒரு 20 வினாடிகளோ 10 வினாடிகளோ 5 வினாடிகளோ இருக்கலாம். டவுன், கீழே பாருங்க. 2 3 4 5 6 அப்படியே நேரா பாருங்க. உங்களோட தலை 2 பக்கத்துக்கு அசைக்க போறீங்க. வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், வலது, இடது, சென்டர். தலையை 2 பக்கமா இப்படி அசைக்க போறீங்க. இது உங்களோட கழுத்து நரம்புகளையும் கழுத்து தசை நார்களையும் இலகுபடுத்திக்கொள். சென்டர். இப்போ உங்களோட கழுத்தையும் இடப்பக்கம் வலப்பக்கம் சுழட்ட போறீங்க. மெதுவாக உங்களோட வலது பக்கத்துக்கு 3 தடவை, வலது பக்கத்தாலையும் 3 தடவை இடது பக்கத்தாலையும். Good. Relax. ஸோ இந்த பயிற்சி உங்களோட கழுத்து தலைப்பகுதி, உங்களோட கழுத்து தசை நார்களை இலகுபடுத்திக்கொள். அடுத்ததாக தோட்பட்டை. மெதுவாக உங்களோட தோட்பட்டையை சுழற்ற போறீங்க. 1 2
3 4 5. மற்ற வலம் மெதுவாக உங்களோட கைகளை முன்னோக்கி நீட்டி மேலும் கீழுமாக அசைக்கிறீங்க. இது உங்களோட மணிக்கட்டுகளை தளர்வுபடுத்தக்கூடிய பயிற்சி. மூச்சோட செய்யறதன் மூலமா இதுல அதிகப்படியான பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். மூச்சை எடுக்கிறீங்க, மூச்சை விடுறீங்க, மூச்சை நன்றாக உள்ளிழுக்கிறீங்க, மூச்சை வெளியே விடுறீங்க, மூச்சை எடுக்கிறீங்க, மூச்சை வெளியே விடுறீங்க. அப் டவுன், அப் டவுன், அப். ஆதி முத்திரை எடுக்கிறீங்க. பெருவிரல் உள்ள மடிச்சு முதல் நட்டு 4 விரல்களையும் பெருவிரலோடு இறுக்கப்பற்றி நன்றாக சுழற்றுங்க. இது மணிக்கட்டுக்களை ரொம்ப உறுதியாக்கக்கூடிய பயிற்சி. இரத்த ஓட்டம் சீராகும். கை விரல்களுக்கும் உள்ளங்கையிலையும் விரைப்புத்தன்மை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சுகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. மற்ற வலம் கைகளை நன்றாக விரிச்சு உங்களோட விரல்களை தளர்வுபடுத்தி கொள்ளுங்க. ரிலாக்ஸ். மீண்டும் ரிலாக்ஸ். மீண்டும் ரிலாக்ஸ். மெதுவா கைகளை விட்டு ஆழமான மூச்சு எடுத்து விடுங்க. அடுத்ததாக வலது கையை நீட்டி இடது கையால உங்களோட வலது கை பிடிச்சு ஆதி முத்திரை எடுத்து சுழற்று. 2 3 4 5 6. மற்ற வலம் 2 3 4 5 6. மற்ற கை 1 2 3 4 5 6. மற்ற வலம் 1 2 3 4 5 6. குட். ஆழமான மூச்செடுத்து விடுங்க. ஒவ்வொரு அசைவுக்கு பின்னும் ஆழமான மூச்செடுத்து விடுறதால உங்களோட நுரையீரல் பகுதி நல்லா பலம் அடையும். சரி, அந்த வலு பெறதுக்காகவே நீங்க நல்லா மூச்செடுத்து மூச்சை விடுற அளவுக்கு நீங்க கொடுக்குற நுரையீரலுக்கு கொடுக்குற உணவு, அதாவது சாப்பாடு மாதிரியான ஒரு விஷயம்தான் மூச்சு. சரியா? அடுத்த பகுதியா கைகளை வச்சுட்டு உங்களோட இடுப்பு பகுதி நெஞ்சு பகுதி எல்லாத்தையும் தளர்வுபடுத்த போறோம். சுழற்ற போறீங்க உடம்ப. நல்லா மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சை விட்டு உடம்ப கீழே கொண்டு வந்து சுழற்று. 3 4 5 6. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 6 எண்ணிக்கையில நீங்க ஆரம்பிக்கலாம். பிறகு நீங்க 10 எண்ணிக்கை 10 விட அதிகமா கூட நீங்க செய்யலாம். மற்ற வல்லமா செய்ய போறீங்க. 1 2 3 4 5 6. குட். அடுத்ததாக உங்களோட சைட், உங்களோட இடுப்போட சம்பந்தப்பட்ட ட்விஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். 2 கைகளையும் நல்லா மேலே தூக்கி கொள்ளுங்க. நல்லா மூச்சு எடுக்கிறீங்க. மெதுவா மூச்சை விட்டு உங்களோட உடம்ப திருப்பி பின்னாடி பார்க்கணும். மீண்டும் மெதுவா கையை தூக்கி கொள்ளுங்க. கைகளை தூக்குவதற்கு கடினமாக இருந்தா இப்படி மடிச்சு கூட நீங்க வச்சு கொள்ளலாம். இன் அவுட். மூச்செடுத்து மூச்சை வெளியே விட்டு கொண்டே பின்னாடி நல்லா உங்களோட முதுகுத்தண்டை திருப்புதல் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்புறதன் மூலமா உங்களோட ஸ்பைன், அதாவது முள்ளந்தண்டு நல்லா வலுவடையும். இரத்த ஓட்டம் சீராகும். நரம்பு மண்டலத்துக்கு நல்ல இரத்த ஓட்டம் போகும். மீண்டும் நல்லா மூச்செடுக்கிறீங்க. அப், செஸ்ட், பிரீத் அவுட். நல்லா மூச்சை வெளியில விட்டுக்கொண்டு மீண்டும் மூச்செடுக்கிறீங்க. மூச்சை விட்டு ரிலாக்ஸ்.
நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. மெதுவா உங்களோட கால்களை தளர்வுபடுத்திக் கொள்ளுங்க. நாங்க இடுப்புக்கு மேல இருக்கிற பகுதிகளை பார்த்தோம். இப்ப இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களோட முழங்கால், உங்களோட கால் பகுதி, பாதம், அது பற்றின விஷயங்களை பார்க்க போறோம். ரெண்டு கால்களையும் சேர்த்து கைகள் ரெண்டையும் பக்கத்துல வச்சுக்கொள்ளும். மெதுவாக உங்களோட கால்களை முன்னும் பின்னுமாக அசைக்கிறீங்க. நல்லா மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சை வெளியே விட்டு. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. மெதுவாக சுழற்றுங்க. 1 2 3 4 5. மற்ற வலமா 2 3 4 5. உங்களோட விரல்கள் மட்டும், கால் விரல்களை மட்டும் அசைக்கிறீங்க. இது ரொம்பவே நல்ல ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி செய்யறதன் மூலமா நீங்க இது இருக்கை நிலையிலையும் செய்யலாம், கட்டில்ல படுத்திருக்கிறவங்க கூட செய்யலாம். ஸோ இது உங்களோட விரல்களை உறுதிப்படுத்தக்கூடியது, தசை நார்களை உறுதிப்படுத்தக்கூடியது. ஸோ நாங்க மெதுவா கால்களை தளர்வுபடுத்திக் கொள்ளுங்க. கிராஸ் லெக்குக்கு வாங்க, சுகாசன நிலைக்கு வாங்க. ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்க தினமும் செய்யறதன் மூலமான அதிகளவான பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் இன்னொரு பயிற்சியினூடாக இன்னொரு நாளில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இப்ப நீங்க பார்த்த பயிற்சிகள் எல்லாம் உங்களோட உடம்பை தளர்வுபடுத்தக்கூடிய பயிற்சிகள். ஆதவன் டிவி வழியாக இந்த முதலாவது எபிசோடாக நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பயிற்சிகளை வீட்லையும் செய்வீங்கன்னு நம்புறேன். அடுத்த ஆதவன் டிவியாக அடுத்த ஒரு எபிசோட் மூலமாக உங்களை சந்திக்க இருக்கிறேன். நான் டொனிஷா மயிலேந்திரன், ருத்மிக் யோகா அகாடமி. நன்றி.